என்னடி கம்மாம வாசமா இருக்குது, வீட்டை கோயிலா மாத்திட்டு போல. பின்ன இருக்காதா? நம்ம ஊரே திருவிழா குளத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது வீடு மட்டும் திருவிழா மாதிரி இல்லாம இருக்குமா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊர் கோயிலுக்கு புதுசா தேரும் சப்பரமும் செஞ்சிருக்காங்க. அதுலதான் அம்மா பவனி வர போறா. அப்படி இருக்கும்போது அவ கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குறா. அது மாதிரி நாமளும் போய் தேர் இழுத்தோம்னா நம்மளுக்கு அந்த வரத்தை கொடுப்பாங்க. சரி, நீதான் அன்னைக்கே சொன்னல. ஆமா, ஊருக்கு புதுசா சப்பாரம் வந்திருக்குது, தேர் ரதம் வந்திருக்குது, வந்த உடனே நாம நரமணம் விட்டுவோம்னு சொன்னல. ஆமா, அதேபடி நான் எல்லாம் கட்டி ரெசிப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி, பசங்களை கூட்டிட்டு வந்தா நாம போயிடலாம். எங்க பசங்க போயிட்டாங்க? எங்கன்னு தெரியலையே. எங்க போனானுங்க? என்னடி என்ன கேக்குற? வீட்டுல நீதான் இருந்த. ஏங்க, அவனுங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். ஆனா எங்க போய் ஊரை சுத்துறானுங்களே தெரியலையே. பக்கத்தோட பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டாளா? காட்சி வாடா சத்யா. டேய், உங்களை ரெடி பண்ணி தானே விட்டேன். அதுக்குள்ள எங்க போய் சுத்திட்டு வரீங்க? ரொம்ப ரவுடி பண்றானுங்க. தெரியுமடி, உங்க அண்ணன் விட்டு வந்துட்டான்னாவே அவனுங்களுக்கு நேரம் போறதே தெரியல. பாரு, ஏமா பூங்கடி சாப்பிட்டே சாமி? என்ன சாப்பிட்ட? கடலக்காய் சட்னிமா. பாரு, இப்ப இவனுக்கு மாமன் பொண்ணு, அவனுக்கு மாமன் பொண்ணு, அவனுக்கு மாமன் பொண்ணு. ஏடா செல்வம், கார்த்தி, சத்யா, வாசன், யாராவது இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வருவா. நீங்க 3 பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு தான். சரி சரிங்க, இப்படியே பேசிட்டே பசங்களை பத்தி புராணம் எல்லாம் போதும். ஏன் முன்னாடி பசங்களை பத்தி எதுவும் திட்டாத. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேளு. இந்த உலகத்தையே படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற 3 சாமி இவ்வளவு பெரிய உலகத்தையே காப்பாத்துது. நம்ம பசங்க செல்வம், கார்த்தி, சத்யா, இந்த 3 பேரும் பெருசானா நம்ம குடும்பத்தையே தாங்க போறாங்க. போதுமே உங்க பசங்களோட புராணம். கடைசி காலத்துல அவங்க படிச்சு பட்டதாரி ஆனதுக்கு அப்புறம் என்னத்தை தான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன துளசி இப்படி கேக்குற? என்னைக்கு அவன் பிறந்தானே அன்னையில இருந்து அவனை படிக்க வைக்கிறது என்ன? பெரிய பையன் டாக்டர், 2வது பையன் இன்ஜினியர், 3வது பையன் வக்கீல், அவன் ஜட்ஜா போறான். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? இடையில IAS, IPS, ஆடிட்டர் இதெல்லாம் விட்டுட்டீங்களே, அதையும் சேர்த்துக்கங்க. ஏங்க வாங்க, தேர் இழுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. போய் நேரம் காலத்தோட தேர் இழுத்துட்டு வீட்டுக்கு வர வேணாமா? வாங்க போலாம்.